ஒரு அழகான கிராமத்தில் பஞ்சு என்ற சிறுவன் தனது குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வத்துடன் எதையாவது கண்டுபிடிக்க விரும்புவான். பழைய பெட்டியின் ரகசியம். ஒரு நாள் பஞ்சு தனது பாட்டியின் மாளிகையில் விளையாடி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு மூடிய அறையில் ஒரு பழைய மரப்பெட்டி இருப்பதை கவனித்தான். பாட்டி, இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று கேட்டான். பாட்டி உடனே அச்சத்துடன், அது ஒரு மிக பழைய பெட்டி, அதை யாரும் திறக்க கூடாது என்று சொல்லிவிட்டாள். அவள் சொல்லும் விதத்தை பார்த்த பஞ்சுவின் ஆர்வம் இன்னும் அதிகமாகிவிட்டது. இது ஏன் இவ்வளவு முக்கியமானது? இதன் உள்ளே என்ன ரகசியம் இருக்கலாம் என்று அவன் யோசிக்க தொடங்கினான். மாயமான பயணம். பாட்டி துயில்கிற நேரத்தில் பஞ்சு மெதுவாக பெட்டிக்கு அருகில் சென்றான். ஏன் இதை யாரும் திறக்கக்கூடாது என்ற ஆவலில் மெல்ல அதை திறந்தான். உடனே ஒரு ஜொலிக்கும் மொழி பரவியது. திடீரென பஞ்சு ஒரு மாய உலகத்திற்குள் விழுந்து விட்டான். அவன் கண்களை திறந்தபோது அந்த உலகம் வண்ணமயமான மரங்களால் நிரம்பியிருந்தது. அவனுக்கு முன்னால் பேசும் விலங்குகளும் பறக்கும் புத்தகங்களும் நீல நிறத்திலான அருவிகளும் இருந்தன. இது என்ன உலகம் என்று பஞ்சு ஆச்சரியம் அடைந்தான். அந்த நேரத்தில் சுட்டி என்ற ஒரு பேசும் கிளி அவனை நோக்கி வந்தது. நீ இங்கு எப்படி வந்தாய் என்று கிளி கேட்டது. நான் ஒரு பழைய பெட்டியை திறந்தேன் என்றான் பஞ்சு. கிளி கொஞ்சம் யோசித்து, அப்போ நீ ரகசிய மந்திரத்தை சொல்லி மட்டும்தான் திரும்பி செல்ல முடியும் என்று சொன்னது. மந்திரத்தின் ரகசியம்? மந்திரம், அது என்ன என்று பஞ்சு ஆச்சரியமாக கேட்டான். அப்பொழுது கிளி ஒரு பழைய கல்லிலிருந்து ஒரு எழுத்தை எடுத்து காட்டியது. அதில் மாயா தோயா பூமி என்று எழுதப்பட்டிருந்தது. நீ இந்த 3 வார்த்தைகளையும் சரியாக உச்சரித்தால்தான் திரும்ப செல்ல முடியும் என்று கிளி கூறியது. அதன் பின்னர் பஞ்சு அந்த உலகத்தை ஆராய தொடங்கினான். இந்த உலகில் சோனா என்ற ஒரு பேசும் குரங்கு, பிக்கி என்ற ஒரு பறக்கும் பூனை ஆகியவை அவனுடன் தோழமை ஆகின. இந்த உலகம் எப்படி உருவானது என்று பஞ்சு கேட்டான். சுட்டி சொன்னது, இது ஒரு விசித்திர உலகம். யார் யார் இதை கண்டு மகிழ்கிறார்களோ அவர்களுக்கு அதிசய அனுபவங்கள் கிடைக்கும். ஆனால் நீ அதிக நேரம் இங்கே இருந்தால் இந்த உலகத்தில் நிரந்தரமாக மாறிவிடுவாய். வாபஸாகும் நேரம். பஞ்சு பயந்து நான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவன் 3 மந்திர வார்த்தைகளை சொல்ல தொடங்கினான். மாயா தோயா பூமி. முடிந்தவுடன் ஒரு ஒளி கீற்றாக பஞ்சு மேலே எழும்பி தன் அறையில் விழுந்தான். பார்த்ததும் பாட்டி புன்னகைத்து, நீ அதிசய உலகத்தை பார்த்து விட்டாயே என்று கேட்டாள். பஞ்சு ஆச்சரியத்தில், அப்பா, நீயும் அதை பற்றி தெரிந்தீர்களா என்று கேட்டான். பாட்டி புன்னகைத்து, அது ஒரு ரகசியம் என்று சொன்னாள். பஞ்சு புன்னகைத்து அந்த உலகம் பற்றி நினைத்து கொண்டே இருந்தான். இனியும் ஒரு நாள் அங்கே போவான் என்று உறுதி செய்தான்.